வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்களின் சின்ன அறிவிப்பு இன்னும் வராமல் இருக்கு. சின்னங்கள் 3 சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சின்னங்களில் எந்த சின்னம் வருதுங்கிறது ஜூலை மாதத்துக்குள்ளே தெரியும். ஜூலையில் பிரச்சாரம் பண்ணும்போது அதன் சின்னத்தின் வடிவங்களை பற்றி வெகு விரைவாக அறிவிக்க இருக்கிறார்கள். அது தமிழன் கொடி பறக்குது என்ற பாடலில் இதிலிருந்து இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதில் காளை வருது. காளைனா ஏற்கனவே காமராஜர் காளை 2 காளை மாடு இருக்கும், அதை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த காளை மாடு 2 தான் சின்னமாக இருந்தது. இது அப்படி இல்லை. ஜல்லிக்கட்டை காளையை அடக்கிற வீரன், கில்லியில் கபடி ஆடின மாதிரி இது ஜல்லிக்கட்டில் காளையை அடக்கிற வீரன் மாதிரி காளை இருக்கும், வீரன் இருப்பான். ஏன்னா அப்போ தான் நமது சின்னம் ஓகே ஆகும். அதனால் ஜல்லிக்கட்டு காளை வீரன் தான் கண்டிப்பாக சின்னமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. அது ஒன்று. அதற்கடுத்து மீனவ நண்பர்களின் வழிகாட்டியான படகுல மீனவன் போகிற மாதிரி இருக்குது. அது ஒன்று ஜல்லிக்கட்டு வீரன், இன்னொன்று படகு. அதாவது மீனவர்கள் வலை கொண்டுட்டு அந்த வலையை தோளில் சுமந்துக்கிட்டு அந்த படகு போய்கிட்டு இருக்கோம். அதில் தோளில் சுமந்து அவன் போவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வருது. ஏன்னா பாய்மர கப்பல் ஏற்கனவே அதெல்லாம் சின்னம் இருக்குது. அதனால் கப்பல் சின்னம்னு கொடுக்குறதுனால அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால கப்பலில் மீனவன் வலையுடன் வலையை முதுகில் போட்டுட்டு அதை அப்படியே போகிற மாதிரி ஒரு சின்னம். 2 இது 2வது சின்னம். 2ல் இது தெரியல. அதுக்கடுத்து 3வதாக ஒரு சின்னம் இருக்குது. 3வது சின்னம் அவர் எப்போவுமே அந்த சட்டத்தை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த சட்ட மேதை அம்பேத்கரின் நினைவாக அந்த சட்ட புத்தகங்களில் ஒன்றாக வடிவமைக்கப்பட்ட அந்த சட்ட புத்தகம், அதில் தமிழர் வடிவம் அல்லது திருவள்ளுவர் படம் இது மாதிரி போட்டு ஏதாவது ஒரு புக் வடிவம் வரலாம். அது மாதிரி இருக்குது. 2 3 அதாவது ஏன்னா புக்குன்னு போட்டால் புக்கு நிறைய வந்திருக்கும். அதனால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ சின்னம் காட்டுறாங்க. ஆட்டோ சின்னம் ஏற்கனவே இங்கேயே ஆட்டோ சின்னம்லாம் இருந்திருக்கு. வெளியே அதாவது நிறைய கட்சிகளில் ரொம்ப பிரபலமாக தமிழ்நாட்டில் ஆட்டோ சின்னம் கிடையாது. அதனால் ஆட்டோ சின்னம் வர வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் ஜூலை மாதம் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக சின்னத்தை அறிவிப்பார். அதற்கு முன்னால் கிடைத்துவிடும். ஏன்னா அவங்களுக்கு சின்னத்துக்கு இப்போ நம்ம கொடுத்தாச்சு 3 மாதம் தான் அதுக்கு கால அவகாசம். இந்த சின்னத்தை கொடுக்குறோம்னா அதுக்கு 3 மாதம் தான் அது கால அவகாசம். அந்த 3 மாதத்துக்குள்ளே சின்னம் ஓகே ஆயிரும். அப்படி பார்த்தா போன மாதம் 3 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 மாதம் ஜூலை மாதத்தில் கரெக்டாக இருக்கும். சின்ன எதுன்னு தெரிய வரும். அநேகமாக ஜல்லிக்கட்டு வீரன் தான் வரும்னு நினைக்கிறேன். இதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சின்னம் நமக்கு ஜல்லிக்கட்டு வீரன் அல்லது மீனவ படகுல மீனவன் போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. இது 3ல் தான் வரும் ஒரு சின்னம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.